என்ன நான் சொல்லலை மாரிமுத்து, இவர் பொண்ணு தானே வயசுக்கு வந்துருக்கு. அப்படியா மாரிமுத்து? ஆமாம். அப்போ வேலைக்கு வர சொல்ல வேண்டியதானே? அண்ணன் ரொம்ப நல்லா வேலை கற்றுக் கொடுப்பாரு. மாரிமுத்து பொண்ணுங்களா அந்த வேலையா? உன் பொண்ணுக்கு முதல்ல நான் தான் வேலை கற்றுக் கொடுப்பேன். சந்தோஷத்தில் ஆனந்த கண்ணீர். நாளைக்கு வரும்போது பொண்ணை மறக்காம கூட்டு வந்துரு. வாங்கிட்டு போ, போய் நேரு போ போ. ஏய் போங்கடா. டேய் நிறுத்துங்கடா, நிறுத்துங்கடா. சாப்பிடாதீங்கடா. வாய்க்கு எது கிடைச்சாலும் திங்கிறதுக்கு நாம என்ன பண்ணீங்களாடா? அத்தனையும் புழுடா, புழுவா பறக்குதுடா. இதையோட சாப்பிட சொல்றீங்களே, ஈஸியா அவன் பிரச்சனை கஞ்சி பூரா புழுவா இருக்கு. இதை சாப்பிட்றதுக்கு நாங்க என்ன மனுஷங்களா இல்லை வேற ஏதாவதாயா? புழுவா? பொய்யா சொல்றான் பாரியா. ஆமா புழுதான். இத்தனை பேர் இந்த கஞ்சில குடிக்கிறாங்க, நீ மட்டும் ஏன் குடிக்க மாட்டேன்ற? குடி. முடியாதியா? குடிக்கிறல? முடியாதியா? குடிக்க மாட்டா? முடியாதுங்கல்ல. இத்தனை நாளா குடிச்ச அந்த ஊசி போன உளுத்த கஞ்சில இன்னைக்குதான் தம்பி உப்பு போட்டு குடிச்ச மாதிரி திருப்தியா இருக்கு. ஆம்பளடா நீ. இன்னைக்கு ராத்திரி நம்ம பகுதியில் பழைய ரயில் பெட்டி நிற்கிற இடம் இருக்குல்ல, அங்கே சந்திப்போம். இன்னைக்கு நான் கங்காணி காளின்னு அடிச்சது ஏதோ திடீர்னு உணர்ச்சி வசத்தால இல்லை, குட்ட குனிய மட்டும் இல்லை, நினைச்சா எங்களில் ஒருத்தனால நிமிந்து நிற்க முடியுங்கிறத நிரூபிக்கிறதுக்கு தான். இனிமே நேரடி மோதல் தான். என்னத்தை மோதல்? ஆண்டவன் நம்ம தலையில அப்படியா எழுதி வச்சிருக்கான்? ஆண்டவன் அடிமையார நம்ம தலையிலையும் நல்ல ஆட்டம் போட அவன் தலையில எழுதியிருக்கான் இல்ல. தனி ஒரு மனிதனுக்கு உணவில்லை எனில் ஜகத்தினை அழித்திடுவோம் நாம் பாரதி. ஒரு மனிதன் தேவைக்கே ஒரு தேசம் உண்டெனில் அத்தேசம் ஒழிதல் நன்று. நான் புரட்சிக்கணும், எல்லாத்தையும் உடைக்கணும், மொத்தத்தையும் மாத்தணும். நம்மளை சுத்தி பிழைச்சிருக்க அடிமை விலங்க சுக்கலா உடைச்செறியணும். நீங்க நினைக்கிற மாதிரி நம்மளால செய்ய முடியுமா தம்பி? முடியுமா முடியாதாங்கிற கேள்விக்கு இடம் இல்லைன்னு. செய் இல்ல செத்து மடி, இதுதான் நம்ம ரத்தத்தில் இருக்க வேண்டிய ஒரே உணர்ச்சி. நினைச்சேன் கார்கி கங்காணி அடிச்சப்பவே எனக்கு தெரியும். ஏற்கனவே கம்பெனியில் கொதிச்சு போய் இருக்கிறவங்கலாம் ஒட்டு மொத்தமாக சேர்ந்து தான் இவனை ஊசி போய் விட்டுருப்பாங்கன்னு நினைச்சேன். அதான் நடந்திருக்கு. கார்த்தி சொல்றதுல என்ன தப்பு இருக்கு? என்ன தப்பு இல்லை, அவன் பேசுறான், நீயும் பேசுற. 10 வருஷத்துக்கு முன்னாடி நாம படாத ரோஷமா? என்னாச்சு? உனக்கு முதுகு போச்சு, எனக்கு கால் போச்சு. கார்கி, வெறும் 5-6 பேரை வச்சுக்கிட்டு உன்னால ஒன்றும் பண்ண முடியாது. அப்ப எந்த உணர்ச்சி இல்லாம மரக்கட்டையா இங்கே கிடந்து மடியணுன்றீங்களா? கார்கி, நான் அப்படி சொல்ல ஐயா. ஒருத்தனை நின்று ஒன்றும் பண்ண முடியாது. உனக்குள்ள இருக்கிற மாதிரி தான் எல்லாருக்குள்ளேயும் ஒரு வேகம் இருக்கு. அத்தனை பேரையும் கூட்டி திரட்டி கொண்டு வா. என்னமாமா செய்ய சொல்றீங்க? உணர்ச்சியை தவிர வேற என்ன இங்க இருக்கு? வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம். அதை எடு. இந்த கிடக்க இந்த வெத்து காகிதத்தை ஒரு ஆயுதமா மாற்ற முடியும்.
போராட எழுந்து வா. கலவரம் கல்வீச்சால் ரத்தம்தான் வரும். ஒற்றுமையான போராட்டத்தால் ஒரு விடியலே வரும். இந்த மாதிரி கருத்துக்களை முதல்ல எல்லார் மனசுலையும் விதைக்கணும். வலிமையான இந்த எண்ணங்களை பலகீனமான மக்கள் மனசுல ஏற்படுத்திட்டேன்னா அதுக்கப்புறம் நீ நினைச்சதை சாதிக்கலாம். நாங்க எப்போ உனக்கு பக்க பலமா இருக்கோம். இதெல்லாம் நூல்கள் இல்லப்பா, பழைய பஞ்சாங்கத்துல பகுத்தறிவு புகுத்துற வேல்கள். உன் புள்ள தப்பான பாதையில் போயிடுவான்னு பயப்படுறியா? எல்லாருக்கும் விடிவு காலம் வரணும்னு தான் இந்த போராட்டத்தை ஆரம்பிச்சிருக்கான். உன் பையன் பேரளவில் மட்டும் கார்கியா இருந்துடக்கூடாது, மனசளவுலையும் கார்கியா மாறணும். சொன்னாரு திரும்பதுக்கு 16 ஹவர்ஸ்க்கு மாத்தல. லண்டன்ல இருந்து வந்திருக்கேன். வந்தமா பார்த்தமா போனோம்னு இருக்கணும். நீ நினைக்கிற மாதிரி கப்பல் கட்டணும்னா நம்ம வீட்டு ஸ்விம்மிங் பூல தான் கட்டணும். டென்ஷன் ஆனனால ஹார்ட்ல ப்ராப்ளம் சொல்றாரு. Beautiful beach, ஜில்லுன்னு காத்து, cool climate இல்லையா? Yeah darling, enjoyable day. இந்த ஓஷன்ல இதுதான் நமக்கு கடைசி என்ஜாய்மெண்ட். என்ன சொல்ற? இப்போ லாஸ்ட் ஷிப்பிங் கம்பெனிக்கு போனோம். நேத்து போனோம். அப்போ அதான் நம்ம கடைசியா போனது. Are you crazy? Don't worry darling, I'm not crazy. Well, லண்டன்ல எனக்கு ஒரு லெதர் ஃபேக்டரி இருக்கு. கண்டிப்பா அங்க உனக்கு ஒரு போஸ்டிங் கொடுக்குறேன். உன்னை கண்ணு கலங்காம நான் பாத்துக்கிறேன். சேனா, உதிரி போடாம என்ன நடந்தது சொல்லு. ஒண்ணுமில்ல, கேள்விப்பட்டேன். டாடி, உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும். முதல்ல 8 hours, அதுக்கப்புறம் 12 hours, இப்போ வந்து 16 hours. இனிமே இவங்கெல்லாம் 24 hours வேலை செய்யணுமா? ஒர்க்கர்ஸ் எல்லாம் எவ்வளவு கஷ்டப்படுறாங்க தெரியுமா? புதுசா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ். டாட், யூ நோ, நரக மாதிரி ஆயிடுச்சு நம்ம கம்பெனி. எனக்கு தெரியாமல மீரா, I know about it, but டாட், ப்ளீஸ் do something. இத பத்தி தான் நான் சீரியஸா யோசிச்சிட்டு இருக்கேன். You don't worry. Till today, I'm the proprietor of this company. நம்ம லாயர் சார்ல்ஸ் வர சொல்லிருக்கேன். வரப்போற என்னோட 60th பர்த்டேல இருந்து ஒட்டுமொத்த கம்பெனியும் நம்ம தொழிலாளிங்க பேர்ல எழுத வைக்க போறேன். Thanks, Dad. Come, Charles. Hello, sir. Hello. Shut up. இதெல்லாம் நிச்சயமா உனக்கு தெரியுமா? I'm not joking, okay? Lawyer Charles என்கிட்ட சொன்னாரு, அதான் உண்மை. ஏய், don't worry darling, don't worry. இந்த சேனா இருக்கிற வரைக்கும் இந்த ராஜ்நாயகம் ஷிப்பிங் கம்பெனி ராஜ்நாயகத்துக்கு தான். Well, 60th பர்த்டே கொண்டாட போற உங்க லவபிள் ஃபாதருக்கு ஒரு லவ்லி கிஃப்ட் ரெடி பண்ணிடலாம். சிறப்பு பரிசு. Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday, dear daddy. Many happy returns of the day. Oh, thank you. என்னடா இது சிம்பிளா ஒரு புக்கே கொடுத்து பர்த்டே கொண்டாடுறேன்னு பாக்குறீங்களா? ஐ ப்ராமிஸ் யூ டேட், அடுத்த பர்த்டேக்கு உங்க போட்டோ எல்லா பேப்பர்லயும் வர மாதிரி நான் பண்றேன். அண்ட் பை த பை, ஐ brought you your favorite wine. Thank you. வக்கீல் சொன்னார் டேட், நீங்க ஒரு நல்ல ஐடியா பண்ணிருக்கீங்கன்னு. என்ன சொன்னாரு? நம்ம சொத்து, கப்பல் கம்பெனி எல்லாமே ஒர்க்கர்ஸுக்கு கொடுக்க போறீங்கன்னு. கார்ல் மார்க்ஸ் கூட இந்த ஐடியா வந்திருக்கு. குட் ஐடியா. எங்க நீ எதிர்த்துடுவேன்னு பார்த்தேன், ஆனா மொத்த சொத்தையும் நீயே கொடுத்துடலாம்னு சொல்லும்போது எனக்கு ரெட்டிப்பு சந்தோஷமா இருக்கு. ஆல் தி பெஸ்ட். Cheers.
ஏன் துப்புற? துப்புறேண்ணா, முழுங்குறேன். முழுங்குறியா? நீங்க ஒட்டுமொத்த சொத்தையும் முழுங்க பாக்குறீங்களே. நீ என்ன சொல்ற? நான் சொல்றது உங்களுக்கு புரியாது. இதுக்கு பேர் தான் பொது உடைமை. இன்னும் கொஞ்ச நேரத்துல நீங்க பொது உடைமை ஆக போறீங்க. என்ன சொல்ல வர நீ? மனுஷன் உயிரோட இருக்கிற வரைக்கும் தான் தனி உடைமை. மண்ணோட மண் ஆயிட்டா பொது உடைமை தானே. நீ சொல்றது எதுவுமே எனக்கு புரியல. புரிய வைக்கிற. இப்போ புரியும். டாடி, ஹாப்பி பர்த்டே டாடி. டாட் டாட். என்னண்ணா அப்பா ரூம்ல இல்ல? பிறந்த நாள் அதுவுமா எங்க போயிட்டாரு? முதல்ல விஷ் பண்ணலான்னு பார்த்தேன், ஏமாந்துட்டேன். ஆமாமா, ஏமாந்துட்டேன். நேற்று ராத்திரி திடீர்னு ஒரு கப்பல் ஆர்டருக்காக அப்பா விசாகப்பட்டினம் கிளம்ப வேண்டியதா போச்சு. பிறந்த நாள் அதுவுமா நீங்க போக வேண்டாம். பெரியய்யா விசாகப்பட்டினம் போயிருக்காரா? என்கிட்ட சொல்லாம எங்கேயும் போக மாட்டாரே. இப்போதான் அவரை மெட்ராஸ்ல ரயில் ஏற்றிட்டு வரேன். உங்ககிட்ட பர்சனலா சொல்லிட்டு சொன்னாரு. நீ போய் ரிலாக்ஸ் பண்ணிக்கமா. வெரி பேட். இதுல ஏதோ சதி நடந்திருக்கு. இன்னிலிருந்து இது என்னோட ராஜ்யம், இந்த ராஜநாயகத்தோட ராஜ்யம். சர்வாதிகாரியோட சாம்ராஜ்யம் கொடிகட்டி பறந்ததா சரித்திரமே கிடையாது. இனி நான் வச்சதுதான் சட்டம், சொன்னதுதான் வேலை, தர்றதுதான் கூலி. அதை உடைப்போம், உரிமையை கேட்போம். நம்ம உழைப்ப சுரண்டவனை ஒழிச்சு கட்டுறதுக்கு தானே எல்லாம் ஒன்னா கூட ஆரம்பிச்சிருக்கோம். இனிமே அடங்கி போறதா இல்ல, எதிர்த்துற வேண்டியதுதான். பேசுனா அடி, கேள்வி கேட்க நினைச்சா தோலை உரி. காக்கி என்ன பண்ணு? அந்த ராஜநாயகன் எல்லாரையும் கொடுமைப்படுத்துறான். எங்க? 16 மணி நேரம் நம்ம வேலை செய்ய மாட்டோன்னு வயசானவங்களை அடிச்சு சித்திரவதை பண்றாங்க. அவங்க சித்திர கண்ணீர் ரத்தத்தையும் பார்க்கும் போது என் நெஞ்சு அடைக்குது காக்கி. அங்க பாரு அந்த அநியாயத்தை. இன்னைக்கு உசுரே போனாலும் பரவாயில்ல. கைவிலைய சொன்னது மறந்துட்டியா? கல்வீச்சு கலவரத்தினால ரத்தம் தான் வரும், ஒற்றுமையான போராட்டத்தினால ஒரு விடியிலே வரும். கார்கி, சேப்பற இந்த கரையத்தினால பெரிய விபரீதமே ஏற்படும். யோசி. ஏய் காளியா, விட்டுற, உசுர விட்டுற போறான். அப்புறம் கப்பல் கட்டுறதுக்கு ஆள் இல்லாம போயிடும். இந்த கோடாரிய நல்லா திட்டுவை. இதை எடுத்துட்டு சிவ போறது மரத்தா இல்ல, கழுத்தா. முதலாளி வீட்டுல இன்னைக்கு விசேஷம், ரொம்ப முக்கியமானவங்க எல்லாம் வருவாங்க. ஒரு 10 பேர் அங்க போய் பரிமாறுறது, மத்த சின்ன சின்ன வேலையெல்லாம் பண்ணணும். புரியுதா? போ போ போடா. போ. டேய்